48,000 முனிவர்கள் செய்த பூஜை, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வழுவூர் அருகே 48,000 முனிவர்கள் பூஜை செய்த வரலாறு உடைய பெருஞ்சேரி தார்காவனத்தில் 54 அடி உயர சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது. புராண காலத்தில் தார்காவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் 48 ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர். அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் பொழுது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலம் தோற்றுவித்து தார்காவனத்து முனிவர்கள் ஏவினர். இதில் முக்கியமாக யானையை உரைத்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார். அந்த இடம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த முனிவர்கள் வசித்த புகழ்பெற்ற தார்காவனத்தில் 54 அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. தார்காவனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரசோழன் ஆற்றிலிருந்து புதிய நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையை வைத்து புனித வேள்விகள் நடைபெற்றன. இன்று யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு 54 உயர சிவவடிவ ஆலயத்தின் மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்கள் தூவி சுவாமிக்கு மகா அர்ச்சனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து மூலவர் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்க திருமேனிக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் வெளிநாட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தனர்.